இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியர் 2025 சனி பயிற்சி ஆக போகிறத இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுற ஜோசியரை உசுரை வச்சிருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, விதி பிரச்சனை, இப்படி சகல விரதத்துலேயும் பிரச்சனை இருக்குது. பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன், ஒரு பாவமும் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பலரை வாழ்ச்சிக்கிட்டு இருக்கே. அப்போது நாம் முன்கூட்டியே சில நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதற்கு அப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 2025 சனி பெயர்ச்சியால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்றைக்கி இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. சனி பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறாரு. இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியினுடைய பார்வை வந்துட்டு எப்படி இருக்க போகுது, பிரச்சனையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க. இதிலிருந்தே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்விகளுக்கு நல்ல ஒரு பதில் அப்படிங்கிறது கிடைச்சிடும், டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு உங்களோட பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 சனி பகவானுடைய ஒரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கொடுமையான ஒரு ஜென்ம சனி அப்படிங்கிறதுல இருந்து நீங்கள் விலக போகிறீங்க. அதாவது 7.5 சனி உங்களுக்கு வந்துட்டு, விரைய சனி ஒரு 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஜென்ம சனி நடப்பு. 7.5 சனி ஒரு காலகட்டத்திலேயே ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம், அதிக சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ம சனி காலகட்டம் தான். அதாவது விரைய சனி அப்படிங்கிறதே விரயத்தை கொடுத்துட்டு போயிடும். ஏகப்பட்ட காசு விரயமாக இருக்கும், கொஞ்சம் கடனாக இருந்திருப்பீங்க, சொத்துக்கிட்ட விற்று கூட கடன் கண்ணி அடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது நம்மளை வந்துட்டு கலங்க வச்சிடும், சரிங்களா? ஜென்ம சனி காலகட்டத்தில் என்னதான் ஒரு பெரிய வீரன் சூரன் தீரனாக இருந்தாலுமே ஒரு 10 நிமிஷமாவது தனிமையில் நம்மளை கலங்க வச்சிடும். என்னடா போடா, நம்மளாலேயே முடியலை கடவுளே அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கள கூட கடவுளை கும்பிட வச்சிடும். ஐயா என்னை எப்படியா காப்பாத்தியா அப்படிங்கிற அளவுக்கு. அதுதான் ஜென்ம சனி. அது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கொடுமையான ஒரு சனி முடிய போகுது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும். 7.5 சனியில் இன்னும் ஒரு 2.5 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது. கடைசி கட்டம் பாத சனி. சரி, இப்போ ஜென்ம சனியால் நீங்கள் என்னென்னத்தை இழந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேக ஆரோக்கியத்தை இழந்திருக்கீங்க. ஜென்ம சனி உடல் ஆரோக்கியத்தை தலையிலாக புரட்டி போட்டது. அடுத்து மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு அலையாதவங்க இருக்கவே முடியாது, மாத்திரை மருந்து எடுத்துக்காதவங்க இருக்கவே முடியாது. இளம் வயசுக்காரவங்கள கூட ஒரு ஆட்டி பார்த்துரும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு போகணும். சில பேருக்கு எப்படி சொல்கிறான சிகிச்சைகள், ஏதாவது சிகிச்சைகள் பண்ண வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்குலாம் போயிருக்காது. என்ன அந்த அளவுக்கு ஒரு கொடுமைகள் அப்படிங்கிறது இருக்காது, அதை விட கொடுமை இருக்கும். ஆனால் செலவில்லாத ஒரு கொடுமையாக இருக்கும். பரவாயில்ல போ, ஏதோ ஒரு 1000-200 நாளைங்க கடன் வாங்கிக்கலாம், பெரிய அமௌண்ட்லாம் போனால் நம்ம எங்கடா போகிறது அப்படிங்கிற அளவுக்கு உடல் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கும். அதே மாதிரி நிறைய அவமானங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க. என்னதான் விழிப்போடு இருக்கிற ஆளுங்களாக இருந்தாலும் ஏமாந்து போயிருது ஜென்ம சனி காலகட்டம்.
ஒருத்தனுக்கு நல்லது செய்ய போயிட்டு அவன் தான் அவங்கள முதல்ல மாற்றிருப்பான். நம்ம மேலே தேவையற்ற வீண் பழிகள் வரும். நல்லதுக்காக ஒன்று செஞ்சுருப்போம், அது நம்ம மேலேயே பழி வந்து விழுந்துடும். நம்ம யார் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அவன் தான் நம்மளை முதுகை குத்திருப்பான். அந்த மாதிரி நம்ம யார் நல்லா இருக்கணும் பார்த்து பார்த்து அவங்கள கவனிக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த தற்காலிக பிரிவோ இல்லை நிரந்தர பிரிவோ, ஓகேங்களா. பட் நெருக்கமானவங்க நமக்கு ஒன்றுனா அவங்க தான் முதல்ல நிற்பாங்க அப்படிங்கிறவங்க இறந்து கூட போயிருக்கலாம். இப்படி தான் இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது வாட்டி வதச்சிருந்துருக்கோம். இதற்கு மேலே அப்படிலாம் நடக்காது, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் பாதசனி அப்படிங்கிறது ஒரு 2025 மார்ச்சில் வந்துடும். இந்த பாதசனி காலகட்டத்தில் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 4வது வீட்டில் இருந்து 5வது வீட்டுக்கு போயிடுவார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு குருவும் பயிற்சி ஆகி போயிடுறாரு. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதோட குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு கிடைக்கும். இந்த பாதசனி, குடும்பசனி, தனசனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த தனசனி தன வருமானத்தில் கொஞ்சம் கை வைக்கும் தான். அதில் இந்த ஆஹா ஊகம் சொல்லிட்டு புகழ்ந்து சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வருமானத்தில் கை வைப்பார். குடும்பத்தில் வந்துட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் கொஞ்சம் மன உளைச்சல், இல்லை பணம் உளைச்சல், இல்லை கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறு, பிள்ளைகளால் பிரச்சனை, அப்படி ஏதாவது ஒன்று குடும்ப சனி அப்படிங்கிறப்ப குடும்பத்தை கொஞ்சம் ஆட்ட தான் செய்வார். அதில் நாம் வந்துட்டு ஒன்றும் சும்மா வந்துட்டு முக அலங்காரத்துக்காக கொஞ்சம் புகழ்ந்து பேசுறதுலாம் இல்லை. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு கிடைச்சிடும். குரு 2025 மார்ச்சில் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது கிட்டத்தட்ட இந்த பாதசனி அப்படிங்கிறது ஒரு 2.5 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் குரு வந்துட்டு 1 வருஷம் இருந்து அந்த பலன் அப்படிங்கிறத கெடுத்துருவார். சரியாக வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படிங்கிறத குரு தடுத்துருவார். முழுசாக தடுக்க முடியாத குருவால், சனியை மிஞ்சின கிரகம் குரு கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு தடுத்துருவார். 5ஆம் இடம் கெஞ்சினாலும் கிடைக்காது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பார். குருவோட பார்வை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ராசிக்கு கிடைக்கும், ராசிக்கு 11க்கு கிடைக்கும், ராசிக்கு 9ல் கிடைக்கும். இந்த இடத்துல குரு பார்வை விழுகுது அப்படிங்கிறப்போ நல்லபடியாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப அற்புதமான ஒரு இடமாகவும் இந்த இடம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது இந்த சனியால் வரக்கூடிய ஒரு கெடு பலன்கள் அப்படிங்கிறது குறையும். சரி, பாத சனியில் நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம்? தொலைதூர ஒரு பயணங்கள் அப்படிங்கிறத குறைச்சிக்கலாம். ஏன்னா பயணங்களால் ஒரு 10 ரூபா பலன் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்பு அப்படிங்கிறது வரும். வண்டி வாகனம் அப்படிங்கிறது பழுதாகும், வண்டி வேலை வைக்கும், அடிக்கடி காசு செலவு அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்கும். 10 ரூபா சேமித்து வைக்க முடியாது. இது எல்லாமே இந்த பாதசனி அப்படிங்கிறது செய்யும். அதே மாதிரி விளையாடக்கூடிய இடத்துல, மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில், அதே மாதிரி இந்த காலில் பாதத்தில் அடிப்படாமல் பார்த்துக்கணும். விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பயிற்சி எடுத்திருப்போம், நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு போகிற அன்னைக்கு எங்கேயா அடிபட்டும் போட்டியில் கலந்துக்க முடியாமல் போயிடும். ஸோ கூடுமான வரைக்கும் காலில் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு வண்டியில் போகும்போது வித்தை காட்டுறது, சைக்கிள் ஓட்டும்போது வித்தை காட்டுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் காலணி இல்லாமல் கொஞ்சம் வெளி இடங்களில் நடக்கிறத குறைச்சிக்கோங்க. ஏதாவது ஒரு துரும்பு இரும்பு ஏதாவது குத்தி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வேறு என்ன ஜோசியரை செய்யலாம், தொழிலை ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா தொழில் பண்ணலாம். முதலீடு இல்லாமல் எவ்வளோ தொழில் வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா. இருக்கிற முதலீடு இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது அப்படியே இருக்கணும். புது முதலீடுகள் எதுவும் போடக்கூடாது. இல்லை நான் அதை விற்று இதை போடுறேன், இதை விற்று அதை போடுறேன் அப்படின்னா போட்ட முதலீடுக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறதே கிடையாது. நட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலீடு போடாமல் நீ என்ன செய்ய முடியுமோ அப்படி அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா வேறு இடத்துல இருந்து அழைப்பு வரும், இதை விட அதிக சம்பளம் கொடுக்குறேன்னு. அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இறங்கிட வேண்டியது இல்லை, தவிர்த்திட வேண்டியது தான். ஏன்னா இப்போ இருக்கிற இடத்த விட அது மோசமாக தான் இருக்கும். அதனால் நிறுவனம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கொஞ்சம் உங்களோட பொருளாதார சூழல், குடும்ப சூழல், நம்ம இருக்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு அதன் பிறகு போகலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுங்கள். சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சில பேருக்கு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு யோகம் வரும். இங்கே ஒரு வேலையும் இல்லை, ஒரு வெளிநாடு போகிற மாமா மச்சான் அனுப்புகிறான், சித்தப்பன் பெரியப்பன் எப்படி சொல்கிறது விசா அனுப்புகிறான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடும்ப சனி இருக்கும்போது குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த தோசை முதல்ல அடிபட்டு போயிடும். அப்போது தாராளமாக வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறவங்க போயிட்டு வந்துடலாம். மற்றபடி வெளியூரில் வேலை செய்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றது அப்படி வச்சுக்கிறது நல்லது. சொந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் குடும்ப பிரச்சனை வரும். குடும்பமான வரைக்கும் குடும்பத்தை இந்த 2 ஆண்டுகளில் நாம் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அன்னோனியம் அப்படிங்கிறது அதிகமாகவும் இருக்கும். ஒரு 10 ரூபா காசு பணமும் சம்பாதிச்சு மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்கும். 7 சனியோட ஒரு கடைசி ஒரு காலகட்டம். கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இரவு பகல் மாதிரி எல்லாமே கலந்தா இருக்கும். இருந்தாலும் கொடுமையான ஒரு ஜென்ம சனியை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. அந்த அளவுக்குலாம் இருக்காது. தேக ஆரோக்கியம் இதுக்கு மேலே கொஞ்சம் பலப்படும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், அதிலெல்லாம் எந்த ஒரு தங்கு தடையும் கிடையாது. அதே மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான எந்த ஒரு தடை அப்படிங்கிறதும் கிடையாது. தாராளமாக எதுனாலும் செய்யலாம். நல்ல நேரம் அப்படிங்கிறது திட்டத்தட்ட உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த ஒரு சமயத்தில் நீங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது, இல்லை உயிரினங்களுக்கு இந்த பறவைகளுக்கு அரிசி போடுறது, தண்ணி விற்கிறது, இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். நன்றி.